எப்போ 999 செருப்பு இருந்தாலும் நம்ம அர்ஜென்ட்டுக்குன்னு ஒன்று போடும்போது என்ன செய்யணும் தெரியுமா? அது வந்து ஏதாவது ஒரு சைடில் அறந்து போயிடும் பார்த்துடுங்க. கம் வச்சு ஒட்டுனால நிற்காது. அடுத்து வந்து நம்ம கொறுத்து தான் பிடிச்சணும் பார்த்துடுங்க. அப்படிப்பட்ட நிலைமை. ஸ்டைல் பார்த்து நல்ல ஹீல்ஸு செருப்பு பார்த்தாலும் என்ன செஞ்சேன்னா 2 மலைக்கு தாக்கு பிடிச்சா பார்த்துங்க. இப்போ எல்லாம் கம்பெனிக்காரங்க எல்லாம் ஈஸியான முறையில் செய்ய தொடங்கிட்டாங்க. கம்பெனிக்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான முறையில் வந்து செருப்புகளெல்லாம் தயாரிங்கப்பா. ஏன்னா இங்கே ரொம்ப 400 400 500 கொடுத்து செப்பலை வாங்கிட்டு அடுத்து கடைசியில் ஒரு 10 நாள் 20 நாள் போட்டோன்னா நாசாகும் சொன்னால் எல்லோரும் மனசுக்கு கஷ்டம். இதனால தான் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த செப்பல் வந்து பிளாஸ்டிக்கில் உருவானது தான் நல்ல அழகாக இருக்குது. இதில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் லேசாக எல்லாம் ஒட்டி அப்படி கொஞ்சம் விலை மதிப்புள்ள செப்பலை போல் மாற்றிட்டோம் பார்த்துடுங்க. இது வந்து நமக்கு அறந்தோன்னம் போகாது. இப்போ பிளாஸ்டிக்கில் இறங்குற செருப்புகள் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. மற்றபடி நம்ம ஸ்டைலிஸ்ட்டாக வாங்குகிறோம் இல்லையா செருப்பு, அதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க. இந்த மழை தண்ணிக்கெல்லாம் படும்போது அந்த கம்மெல்லாம் ஒட்டி அளவிடும். அதை என்ன செய்யுங்கன்னா செப்பல் கடையில் நீங்கள் வாங்கினோடனே என்ன செய்யணும்னா இந்த செப்பல் தைக்கெல்லாம் ரோட்டோரங்களில் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து ஒரு தையல் போட்டுறணும் பார்த்துருங்க. இல்லைன்னா நீங்களாவது வீட்டில் கொண்டு வந்துட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இல்லைன்னா அந்த வாரம் அங்கங்கேயே இருக்கும் பார்த்தீங்களா பிடிமானம், அதெல்லாம் 2 3 தண்ணிக்கெல்லாம் பயன்படலை. இப்போ எல்லாமே ஸ்டைலாக போய் நாகரிகம் வளர எல்லாமே அதுக்கு தந்தாரு பலவீனம் வந்துட்டு எல்லாத்துக்கும். மனுஷன உடம்புலையும் இந்த நவநாகரிக உணவுகளை உற்பத்தி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு விளைவீனம் வாரது போல், கேஸு ட்ரபுள் அந்த ட்ரபுள் இந்த ட்ரபுள் எல்லாம் வாரது போல் இப்போ உள்ளவர்களுக்கு நிறைய ட்ரபுள் வந்துட்டு பார்த்துடுங்க. அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் இந்த பலமான செப்பல்களை வாங்கி பயன்படுத்துங்க. இப்படி ஏதாவது டிசைனோட போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா காலுக்கு அழகு தரும். அதனால் இப்போ இப்படிப்பட்ட உழைக்கக்கூடிய செப்பல்களை வாங்கி ஏதாவது டிசைன் பண்ணி போடுங்க. அப்போது தான் இனி எல்லாம் இந்த லாங் லாஸ்டிங்காக உழைக்கும். மற்றபடி உள்ளதெல்லாம் ஸ்டைலு பார்த்து வாங்கினோன்னு சொன்னால் அது வந்து அதுக்கு ஸ்டைலை காட்ட தான் செய்து பார்த்துடுங்க. அதனால நமக்கு இதே போல் இந்த செப்பலை வாங்கி ஏதாவது டிசைனோட ஏதாவது லேஸ் ஏதாவது வாங்கி இதில் பூக்கள் ஏதாவது வாங்கி செஞ்சுங்க, டிசைன் பண்ணி கால்களை அழகு பார்த்து விளைச்சுங்க. சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது போல் மற்றவர்களுக்கும் பயன்படட்டும். அதனால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.